Hi students, welcome to Even Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x4, அதாவது 2 rows 4 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும் யூஸிங் மைனர் மெத்தட், அதாவது மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏங்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மைனர் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஏன்னா இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x4. அப்போ இதனுடைய ரேங்க்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,4, அதாவது அதனுடைய ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x4, அதைத்தான் நம்ம மினிமம் ஆஃப் 2,4 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இதில் 2,4ல் எது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் மினிமம். அப்போ கண்டிப்பாக இதனுடைய ரேங்க் என்ன கிடைக்கலாம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,4 அப்படின்னா என்ன மீனிங்கு, இதில் மினிமம் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு லெஸ் தானாக கிடைக்கலாம். அப்போ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 தான் மினிமம். அப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க்கு 2வாக இருக்க சான்சஸ் இருக்குது, அல்லது லெஸ் தென் 2வாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அது 2வா லெஸ் தென் 2வாங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸினுடைய மைனர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதனுடைய மைனர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2x4ல் கொடுத்துருக்கிறனால இதனுடைய மைனர் 2x2வாக எடுத்துக்கலாம், அல்லது 1x1னும் எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் 2x2 எடுத்துக்கிறேன். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸினுடைய மைனர் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -2 3 -6, இது ஃபஸ்ட்டு மைனரை எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு 2x2 டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -6 -3 2s ஆர் -6 வரும். ஆல்ரெடி நமக்கு இங்கே மைனஸ் ஃபார்முலா அப்படி வர்றதுனால +6ஆக மாறிடும். அப்போ -6 + 6 என்ன ஆயிரும் அப்படின்னா 0. அப்போ நமக்கு அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிட்டுனா அதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மைனர் இதில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மைனர் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 காலத்தை தான் யூஸ் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் மைனர் என்ன எடுத்துக்கலாம்னா செகண்ட் காலம் தேர்ட் காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் காலம் தேர்ட் காலத்தை யூஸ் பண்ணி அடுத்த மைனர் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். -2 -1 -6 -3. இப்போ 2x2 டிட்டர்மினாலே கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் 2 3s are 6 -160 is 6. மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி ஃபார்முலா படி நம்மளுக்கு மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இப்போ 6 - 6 வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இந்த மைனரும் 0 ஆயிட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 காலத்தை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 காலம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 0 -3 1, ரைட். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -1 -0, ஏன்னா -3 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், -1. இந்த -1 நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் 0வாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 2x2 டிட்டர்மினன்ட்டில் நான் 0 கிடச்சிச்சின்னா ரேங்க் 2 அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.